பேசிக் அல்ஜிப்ரா அடிப்படை இயற்கணிதம் இந்த பாடத்தில் 2.10 எக்ஸசைஸை நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக தருகிறேன். ஏனென்றால் இது 10ஆம் வகுப்பு முழுவதும் நீங்கள் அப்ளை பண்ண சிறிய கணக்குகள். a power m into b power m is equal to ab whole power m. இது போன்ற சின்ன ஃபார்முலாக்களை பயன்படுத்தி நீங்கள் இந்த கணக்குகளை செய்யலாம். நான் அதற்கான விடைகளையும் PDF வடிவத்தில் உங்களுக்கு அனுப்பி தருகிறேன். பாருங்கள், பார்த்து ஏதேனும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம். இப்பொழுது நம்ம லாகிரதம் 2.11 படிக்க போகிறோம். 2.11 2.10 கிடையாது. உங்களுக்கு இந்த குறைக்கப்பட்ட சிலபஸில் உங்களுக்கு 2.10 கிடையாது. அதனால் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2.11 பார்க்க போகிறோம். லாகிரதம் ஏற்கனவே நீங்கள் சின்ன பிள்ளையில் படிச்சிருக்கீங்க. இருந்தாலும் அந்த ஃபார்முலாவை திருப்பி நம்ம அவருக்கு பார்ப்போம். log a to the base b is equal to x அப்படின்னா b power x is equal to a ன்னு அப்படி எழுதலாம். ஸோ லாகிரதமிக் ஃபார்ம் டு எக்ஸ்பொனன்சியேஷன் ஃபார்ம் இதுக்கு பேர் அடுக்கு குறியீட்டு வடிவம். log a to the base b is equal to x implies b power x is equal to a. இந்த பேஸ் வந்து இங்கேயும் பேஸாக தான் இருக்குது. the x will be the power. ஓகே, ஸோ b power x is equal to a அப்படி எழுதலாம். அதே மாதிரி log m to the base a plus log n to the base a is equal to log mn to the base a அப்படி எழுதலாம். log m to the base a minus log n to the base a is equal to log m by n to the base a. ஸோ டிவிஷனாக இருந்ததுன்னா என்ன செய்யலாம், சப்ட்ராக்ஷன் மாதிரி போடலாம். பட் log of something minus log of something போடலாம். அடுத்து log of m power n to the base a is equal to n into log m to the base a. Next, log a to the base a. இந்த நம்பரும் பேஸும் சேமாக இருந்ததுன்னா ஆன்சர் 1. அதர்வைஸ் நீ எக்ஸ்பொனன்சியேஷன் ஃபார்மில் போட்டு பாருங்கள். a power 1 is equal to a தானே, a power 1 is equal to a. log of 1 is equal to log of 1 to the base a is equal to 0. அது எப்படி சார் 0 வருது? நீங்கள் இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். a power 0 is equal to 1. anything power 0 is equal to 1. this is a power 1 is equal to a power 1. anything power 1 is equal to same thing. okay, so log of a to the base a is equal to 1. log of 1 to the base a is equal to 0. அடுத்து பாருங்க, log of a to the base b into log of b to the base c. so the base and the number are same. so this is chain base only pair. okay, இப்போ இந்த பேஸும் அங்கே இந்த நம்பரும் சேமாக இருக்கனால ஸோ இட் கேன் பி ரிட்டர்ன் அஸ் log of a to the base c. log of a to the base c. ஓகே, அடுத்து பாருங்க, log of a to the base b into log of b to the base a. ஏன் பாருங்க, so this is b, this is also b. therefore what will be the answer? log of a to the base a ன்னு வரும். log of a to the base is equal to 1. log of a to the base is equal to 1. so இந்த ஃபார்முலாவிலேருந்து we can come to this conclusion. இந்த ஃபார்முலாவை நம்ம கொண்டு வந்துடலாம். இந்த ஆன்சர் நமக்கு தெரியும். therefore log of a to the base a is a to the base b is equal to 1 by log b to the base a. so change of base rule இதுக்கு பேர் change of base rule. log of a to the base b ஐ log of b to the base a ஆட்டு மாற்றிட்டோம். ஏன் 1 by something போட்டு மாற்றிருக்கிறோம். ஓகே, அடுத்து பாருங்கள், இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. log of a power log x to the base a power log x to the base a. இந்த பேஸும் இந்த நம்பரும் இந்த பேஸும் சேமாக இருக்கும்போது ஆன்சர் எக்ஸ் வரும். ஸோ a power log
x to the base a. So both are same. Then the answer will be x. Okay. So அதே மாதிரி log of a power y to the base a. அப்போ இது என்ன ஆகும், இந்த y வந்து இங்கே வந்துடும். Therefore y into log of a to the base a is equal to y into 1. That is y. Log of a to the base a is equal to 1. So y into 1 is equal to y. So this is one formula. அதுக்கு அடுத்து பாருங்க, log of x to the base b. இதை போட்டு பாருங்க, log of x to the base b into log of b to the base a. அப்படின்னா என்ன ஆன்சர், இந்த ரெண்டும் சேம்ல. Therefore log x to the base a, log of x to the base a. Therefore நீ மல்டிப்ளை பண்ணி பாரு, டிவைட் பண்ணி பாருங்க, log of x to the base a by log of b to the base a. இதை வந்து கீழே கொண்டு வா. log of x to the base a by log of b to the base a is equal to log of x to the base a, x to the base b. புரியுதுங்களா? ஸோ எல்லாமே இந்த ஃபார்முலா வந்து இதுலேருந்து வருது. சரியா? இந்த ஃபார்முலா எதுலேருந்து வருது, இந்த பவர்லேருந்து வருது, ஃபோர்த்துலேருந்து வருது. ஓகே. ஸோ நல்லா படிங்க, ஃபார்முலா நல்லா தெரிஞ்சுன்னா அந்த லாகிரதம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம லெட்டஸ் கோ டு த 2.11 போகும். சாரி 12. அதில் ஃபஸ்ட்டு கணக்கு நான் வச்சதில் செகண்ட் சம் பாருங்கள். log of 27 to the base 9. log of 27 to the base 9 எக்ஸ்னு வச்சுக்கிங்க. அப்போ நான் பவர் போட்டால் என்ன ஆகும், 9 power x is equal to 27 ஆகும். ஓகே. ஸோ 9 power x is equal to 27. 9 can be written as 3 power 2. ஸோ this is 3 power 3. அப்போ என்ன ஆகும், 3 power 2x is equal to 3 power 3. Therefore 2x is equal to 3. Bases are same, therefore powers are same. x is equal to 3 by 2. x is equal to 3 by 2. இதை பாருங்க, இங்கே பேஸ் மாறி இருக்கு, இங்கே 9 இருக்கு, இங்கே 27. therefore ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்ன இருக்கும், 3 by 2 இருக்கும். இதுக்கு ஆன்சர் 2 by 3 இருக்கும். ஸோ டேக் LCM. 6 is the LCM. 9 minus 4, that is equal to 9 minus 4 is equal to 2 by 9. So this is 9. 9 minus 4 is equal to 5 by 6. So answer, that is answer. Okay, 5 by 6 is the answer. ரொம்ப ஈஸியான கணக்கு. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. இது சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூலில் வர்றது. log of x to the base 8 plus log of x to the base 4 plus log of x to the base 2 is equal to 11. ஸோ எல்லாம் பேஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டூ திஸ் ப்ராப்ளம். ஸோ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, log x to the base 8 எடுத்துக்க. log x to the base 8 can be written as 1 by log 8 to the base x. Base change of base rule. Change of base rule. So 8 can be written as 2 power 3. 8 can be written as 2 power 3. இந்த 3 வந்து இங்கே வந்துடும், 3 இங்கே வந்துடும். log m power n to the base a is equal to n into log m to the base a. So n comes here. n போல அங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது. ஸோ 3 1 by 3 log 2 to the base x. ஓகே. இது மாதிரி இது என்ன செய்யலாம், log of x to the base 4 is equal to 1 by log 4 to the base x. Okay, x to the base 4 இருக்குது, 4 to the base x. Therefore 1 by log 4 can be written as 2 power 2. This 2 comes here. Okay, so 2 log to the 2 to the base x. இது மாதிரி இது அப்படி எழுதிட்டோம். ஓகே. ஸோ log x to the base 2 is equal to 1 by log 2 to the base x. Now apply. Therefore instead of this 1 by 3 log x to the 8 to the base 2 to the base x plus 1 by 2 log 2 to the base x plus 1 by log 2 to the base x. இதில் எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது பாருங்கள், log 2 to the base x காமனாக இருக்குது. Take it out. Therefore we get 1 by 3 plus 1 by 2 plus 1. So after taking LCM we are getting
11/6 வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் 11/6. இப்போ 1/2 to the base x மட்டும் வச்சுட்டு இங்கே கொண்டு வந்துடுது. ஸோ ஆல்ரெடி we are having 11. ஸோ 11/x. ஓகே, அப்படின்னா 11/6. 6/11 மாறிடும். அடுத்த சைடு வரும்போது கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் 6. ஸோ log of x to the base 2 is equal to 6. சரியா? சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல் திருப்பியும் 1/log 2 to the base x நான் இப்படி எழுதியிருக்கிறேன். 1/x to the base 2 எழுதியிருக்கிறேன். that is equal to 6. therefore x is equal to 2 power 6. 2 power 6. okay, that is equal to 64. so that is answer. நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள், ரொம்ப ஈஸியான கணக்கு. it is a 3 mark question. ஓகே, 11th ஸ்டாண்டர்டில் இது 3 mark question. அதே மாதிரி தான் இப்போ அடுத்த கணக்கு பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4 வந்து log of 2 power 8x to the base 4 is equal to 2 power log 8 to the base 8. ஓகே, இப்போ முதல்ல இதை எடுத்துக்க, இந்த ஸ்டெப் எடுத்துக்க, இது எடுத்துக்க. log 2 power 8x to the base 4 that is equal to a ன்னு வச்சுக்க. இப்போ 4 power a is equal to 2 power 8x. ஓகே, ஸோ 4 power a is equal to 2 power 8x. சரியா? இங்கே பேஸ் 2 இருக்குது, அதனால் இங்கே 2 வாட் ஆகிறேன். ஸோ 2 power 2a is equal to 2 power 8x. ஸோ 2a is equal to 8x. a is equal to 8x by 2. therefore 4x. okay, a is equal to 4x. okay, அடுத்து இந்த சைடு பாரு. 2 power log 8 to the base 2. ஒரு ஃபார்முலா பார்த்தோம், a power log x to the base a. இந்த ரெண்டும் சேம் ஆகுதுன்னா ஆன்சர்னா 8. ஓகே, ஸோ 4x is equal to 8. therefore x is equal to 2. okay, it is also a very easy problem. அடுத்து இது பாருங்கள், a square plus b square is equal to 7ab. then log of a plus b by 3 is equal to 1/2 log of a plus log b. இந்த ஸ்டெப் எடுத்துக்க, a square plus b square is equal to 7ab. ஓகே, ஒரு 2ab-ஐ ரெண்டு சைடும் ஆட் பண்ணிக்க. அப்போ என்ன ஆகும்? ஸோ a square plus b square plus 2ab is equal to 9ab ஆயிரும். but this is a plus b the whole square. a plus b the whole square is equal to 9ab. therefore a plus b is equal to root of 9ab, that is 3 root of ab, 3 root of a. therefore root of ab is equal to root of ab na ab whole power 1/2, that is equal to a plus b by 3. a plus b by 3. சரியா? இப்போ இதான் நான் வந்திருக்கு. a plus b by 3 is equal to ab whole power 1/2. now take log on both sides. இந்த சைடு log எடுத்தால் log of a plus b by 3 வரும். இங்கே log எடுத்தாச்சுன்னா log of a plus b, ab the whole power 1/2. so this 1/2 comes here. therefore 1/2 log of ab. 1/2 log of ab. what is log of ab? there is a formula. log of mn to the base a is equal to log of m to the base a plus log n to the base a. okay, upon log 1/2 log of a plus log of b. so that's all. okay, answer பார்த்தீங்களா? answer. thank you.